திமுகவின் செயல் தலைவரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னையில் தீரன் சின்னமலை பிறந்த தின விழாவில் தற்போது பேசி வருகிறார். நேரடியில் பார்க்கலாம். போராட வேண்டிய அவசியத்திற்கு இன்றைய ஆளாகி ஏறக்குறைய 34-35 நாட்களாக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்படி போராடுகிற அவருடைய கோரிக்கைகளை கூட நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களை அழைத்து பேசுவதற்கு கூட மத்திய அரசு இன்றைக்கு தயங்குகிறது என்று சொன்னால், பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால், அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசு அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறது என்று கேட்டால் அதுவும் இல்லை. ஆக இந்த நிலையில்தான் நியாயமாக இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் உடனடியாக ஒரு அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி அது பற்றி விவாதித்து கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள், இதே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இந்த நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் மாவட்டங்களுக்கு சூட்டிய நேரத்தில் அது பாராட்டப்பட்டது, பிறவையோடு பேசப்பட்டது. இருந்தாலும் சமுதாய ரீதியில சில இடங்களில் சங்கடங்கள் வந்தன, ஜாதி அடிப்படையில சில பிரச்சனைகள் உருவாகின. ஆகவே அந்த நிலை வருகிற போது அதை உடனடியாக தவிர்த்திட வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து உட்கார வைத்து பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பிறகு கூடி பேசி ஒரு முடிவெடுத்து அந்த தலைவருடைய பெயர்களை எல்லாம் மாவட்டங்களில் சூட்டி அந்த பெயர்களை எல்லாம் நாம் நீக்கினோம். அதேபோல விவசாயிகள் பிரச்சனை என்று வருகிற போது, நெசவாளர்கள் பிரச்சனை என்று வருகிற போது, காவிரி பிரச்சனை என்று வருகிற போது, முல்லை பெரியார் பிரச்சனை என்று வருகிற போது, இப்படி பல பிரச்சனைகள் வருகிற போது அப்பொழுதெல்லாம் கலைஞர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து பேசி அதில் முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் சில பிரச்சனைகளை நாம் தீர்வு செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலும் சரி, அல்லது இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதுவரையில் ஒரு முறையாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி விவாதித்திருக்கிறார்களா என்றால் இதுவரையில் இல்லை. ஆக இந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தலைநகரத்திற்கே சென்று, டெல்லிக்கே சென்று குட்டிக்கரணம் போட்டு போராட்டம் நடத்துகிறார்கள், பிச்சை எடுத்து போராட்டம் நடத்துகிறார்கள், மீசையை அரை மீசை அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள், சேலை கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்துகிறார்கள், ஏன் அரை நிர்வாணமாக போராட்டம், அதற்கு பிறகு கடைசியாக முழு நிர்வாண போராட்டம், தாலி அறுக்கக்கூடிய போராட்டம். இப்படி ஒரு கொடுமையான நிலையிலிருந்து அந்த விவசாய பெருங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையையாவது அறிந்து புரிந்து இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? இல்ல. அவருடைய எண்ணமெல்லாம் இப்போது ஆட்சியை எப்படி காப்பாற்றுவது, பதவியில யார் ஒட்டிக் கொண்டிருப்பது, கட்சியை யார் காப்பாற்றுவது, கட்சியுடைய சின்னத்தை எப்படி காப்பாற்றுவது, தேர்தல் கமிஷனுக்கு சென்று லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு ஒரு வழக்கு டெல்லியில காவல் நிலையத்தில் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற நிலையில்தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய தவறிய அந்த பிரச்சனையை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில், அதுவும் நானாக அல்ல, நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஒருமித்த கருத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைய தினம் கூட்டினோம். அந்த கூட்டத்திற்கு பெரும்பாலும் ஒரு 80-85% தலைவர்கள் அதில் பங்கேற்றார்கள். 2-3 பேர் வரவில்லை. வரவில்லை என்பதற்காக நான் விமர்சனம் செய்ய தயாராக இல்லை, வருத்தப்படுகிறேன், அவ்வளவுதான்.